மேற்பட்ட இடங்களில் சுமார் 8 கோடி மதிப்பீட்டில் உருளை தடுப்பான்கள் அமைக்கும் பணி. புகழ்பெற்ற கொடைக்கானல் மலைப்பாதையில விபத்துகளை தடுக்க உருளை தடுப்பான்கள் அமைக்கும் புதிய முயற்சி. கொடைக்கானலுக்கு வருவதற்கு பிரதான சாலையா பழனி மற்றும் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலை இருக்கு. இந்த மலைச்சாலையில சில இடங்கள்ல வளைவுகள் அதிகமாகவும் சாலைகள் குறுகலாகவும் இருக்கு. இதை தொடர்ந்து மலை சாலைகள்ல அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வரது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில மலை சாலைகள்ல ஏற்படுற விபத்துகளை தடுக்கிறதுக்காக பழனி மற்றும் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலைகள்ல உருளை தடுப்பான் அமைக்கும் பணியில நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் தீவிரமா மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த உருளை தடுப்பான்கள் பழனி பிரதான மலை சாலைகள்ல 800 மீட்டர் தூரத்துக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல, வத்தலகுண்டு மலை சாலைகள்ல இருந்து 800 மீட்டர் தூரத்துக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சுமார் 8 கோடி மதிப்பீட்டுல உருளை தடுப்பான்கள் அமைச்சு தர்றதா நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. மேலும் மலை சாலைகள்ல குறுகலா இருக்கிற இடங்கள்ல அகலப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இதனால மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பள்ளிகளையே ஓரம் கட்டிய அரசு பள்ளி நவீன தொழில்நுட்பத்தோட கழிப்பறை வசதிய மாணவிகளுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அதை திறந்து வச்சிருக்காரு காஞ்சிபுரம் எம்எல்ஏ. கழிவறைகள் தானாக சுத்தம் செய்யக்கூடிய தொழில்நுட்பம், சென்சார் பொருந்திய கை கழுவும் குழாய்கள், நாப்கின் எரிக்கும் அறைன்னு இப்படி பல தொழில்நுட்பங்களோட இங்க கழிவறை கட்டப்பட்டிருக்கு. சின்ன காஞ்சிபுரம் BMS அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில எக்கச்சக்கமான மாணவிகள் படிச்சுட்டு வராங்க. இங்க மாணவிகளுடைய சுகாதாரத்துக்காக 49.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல புது கழிவறை கட்டி முடிக்கப்பட்டு அது இப்போ திறந்து வைக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் இந்த கழிவறையை திறந்து வச்சிருந்திருக்காரு. தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த கழிவறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு இப்படி அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. கழிவறைகள் சுத்தமில்லாததால மாணவிகளுக்கு நோய்வாய் ஏற்படுது அப்படின்றதுக்காக தான் இப்படி அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கழிவறைகளை இங்க கட்டியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா தானாக இந்த கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஆட்டோமேஷன் டெக்னாலஜி பொருத்தப்பட்டிருக்கிறதாகவும் மொத்தம் 20 கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர நாப்கின் எரிக்கக்கூடிய அறையும் இங்க கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுல குறிப்பா குழாய்கள், அதாவது கை கழுவும் குழாய்கள் பாத்தீங்கன்னா சென்சார் மூலமா இயக்கப்படுது. அதுக்காக பேட்டரியும் 1 கிலோவாட் பவர் கொண்ட சோலார் பேனலும் இங்க பொருத்தப்பட்டிருக்கு.